வணக்கம் நண்பர்களே. பன்னீர் அப்படின்னாக்கே பன்னீர் பிடிக்காத பசங்க யாரும் கிடையாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி அப்படின்னா நம்மளுக்கு மைண்டில் வந்து நிற்கிறது பன்னீர் பட்டர் மசாலா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. நான் ஷார்ட் டைமில் காலையில் பண்ணினேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே வாணலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் ஒன்று எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதும் அது கூட தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். 5 முந்திரி பருப்பு, 1 துண்டு இஞ்சி, 3 பூண்டு பல் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வாணலில் பட்டர் விட்டு பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்ச கலவையை எடுத்து இது கூட ஊற்றணும். ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுண்டி கொதித்து வரணும். அந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கணும். உப்பு பார்த்துக்குங்க, இப்போது பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா சுருண்டை வந்ததுக்கப்புறம் பன்னீரை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடுங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பன்னீர் ரெடி.